இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ். குர்த்தி, டாப்ஸ், காட்டன் பேண்ட், லெகின்ஸ், ஷால், கிட்ஸ் வேர்ஸ் மற்றும் நைட்டிகள், பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு என்றே ஒரு பிரத்யேக ஷோரூம். ரவி கலர்ஸ், ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், நேரு வீதி, புதுச்சேரி. புதுச்சேரி கடற்கரை சாலை டூப்ளெக்ஸ் சிலையில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரை சாலையின் இருபுறமும் உள்ள ஆக்கிரமிப்புகள் அதிரடியாக அகற்றப்பட்டன. சுற்றுலா நகரமான புதுச்சேரியில் நாளுக்கு நாள் வெளியூர் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதற்கு புதுச்சேரியின் அழகிய கடற்கரையும் முக்கிய காரணமாகும். இந்நிலையில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு புதுச்சேரி கடற்கரையில் கடலை ஒட்டி ஆங்காங்கே போடப்பட்டிருந்த கடைகளால் கடற்கரையில் அதிகப்படியான குப்பைகள் சேர்ந்ததை அடுத்து அங்கு போடப்பட்டிருந்த கடைகள் முற்றிலுமாக அகற்றப்பட்டு அங்கு மேலும் கடைகள் வைக்கவும் தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து வியாபாரிகளின் வாழ்வாதாரம் மற்றும் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு காந்தி சிலை எதிரே நேரு சிலை அருகே கடைகளுக்கென்று தனி இடம் ஒதுக்கப்பட்டது. அதில் வியாபாரிகள் கடைகள் அமைத்து வியாபாரம் செய்து வந்தனர். இதனால் புதுச்சேரி கடற்கரையில் குப்பைகள் சேருவதை தடுக்க முடிந்தது. இவ்வாறு இருக்க புதுச்சேரி கடற்கரை சாலை டியூப்ளெக்ஸ் சிலையில் இருந்து பழைய பேருந்து நிலையம் வரையிலான சாலையின் இருபுறமும் சிறு சிறு கடைகள் முளைக்க துவங்கின. திடீரென இளைஞர்களும் வியாபாரிகளும் ஆங்காங்கே கடைகள் அமைத்து வியாபாரம் செய்ய துவங்கினர். அதுவே நாளுக்கு நாள் கடைகளின் எண்ணிக்கை அதிகமாகி பொதுமக்களின் கூட்டம் அதிகரித்தது. குறிப்பாக சனி ஞாயிறு கிழமைகளில் ஃபுட் ஸ்ட்ரீட் என்ற பெயரில் ஒட்டுமொத்த சாலை பிளாட்பாரத்தை ஆக்கிரமித்து 50க்கும் மேற்பட்ட கடைகள் அமைத்து விடுகின்றனர். இதுபோன்ற கடைகளால் கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ந்தாலும் மறுபுறம் அதுவே பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறாக அமைந்தது. கடற்கரைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் தங்கள் வாகனங்களை சாலையின் இருபுறமும் நிறுத்துவதற்கு இடம் ஒதுக்கப்பட்டு இருந்த நிலையில் அந்த இடங்களை ஆக்கிரமித்தும் கடைகள் வைக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். மேலும் அதிகப்படியான கடைகள் மற்றும் அதில் சேர்ந்த கூட்டம் காரணமாக கூட்ட நெரிசலும் அதிகரித்தது. அது மட்டுமின்றி புதுச்சேரியை அழகுபடுத்த பல கோடி ரூபாய் செலவு செய்து ஒயிட் டவுனின் அனைத்து தெருக்களின் பிளாட்பாரங்களிலும் கிரானைட் கற்கள் பதிக்கப்பட்டன. இந்த கிரானைட் பிளாட்பாரங்களை ஆக்கிரமித்தும் பெட்டிக்கடைகள், சூப், டிஃபன் கடை, பீட்சா கடை உள்ளிட்டவை நடத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் பொதுமக்கள் சுப்பையா சாலையில் சிரமமின்றி செல்லவும் கிரானைட் கற்கள் பதிக்கப்பட்ட பிளாட்பாரத்தை மீட்கவும் பொதுப்பணித்துறை திட்டமிட்டது. அதன்படி சுப்பையா சாலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற சென்ற ஊழியர்களிடம் கடை உரிமையாளர்கள் ஆக்கிரமிப்புகளை தாங்களே அகற்றிக் கொள்கிறோம் என கூறி 2 நாட்கள் அவகாசம் கேட்டனர். மேலும் 2 நாட்களில் ஆக்கிரமிப்புகளை அகற்றாவிட்டால் பொதுப்பணித்துறை ஆக்கிரமிப்புகளை அகற்றும் என்ற எச்சரிக்கை நோட்டீஸ் அனைத்து ஆக்கிரமிப்பு கடைகளிலும் ஒட்டப்பட்டது. இந்நிலையில் ஜூன் 28ஆம் தேதி காலை சுப்பையா சாலைக்கு சென்ற நகராட்சி ஊழியர்கள், வட்டாட்சியர், நகராட்சி அதிகாரிகள் ஆகியோர் முன்னிலையில் பலத்த காவல்துறையினர் பாதுகாப்புடன் ஜேசிபி எந்திரம் மூலம் போக்குவரத்துக்கு இடையூறாக இருந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றினர். அப்போது சில வியாபாரிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆக்கிரமிப்புகளை அகற்ற கோரி இதற்காக ஒரு எல்ஏடி, பொதுப்பணித்துறை, காவல்துறை, ரெவன்யூ 4 டிபார்ட்மெண்ட் சேர்ந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸ் ஒன்று நம்ம மாவட்ட ஆட்சியர் தலைமையில் இருக்குது. இதை செயல்படுத்த வேண்டி போன வாரம் நம்ம கிருஷ்ணன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற நடைபாதையில் இருக்கிற ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். இதை தொடர்ந்து சுப்பையா சாலையில் புதன்கிழமை ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதற்கு வந்தோம். அப்போது பொதுமக்கள் எங்களுக்கு கால அவகாசம் வேண்டி 2 நாள் டைம் கேட்டாங்க. அது சம்பந்தமாக 2 நாள் டைம் கொடுத்தோம். அதுக்கப்புறம் எடுக்காதனால இன்றைக்கி காலையில் பழைய துறைமுகம் சந்திப்பில் இருந்து தானாம்பாளையம் ஜங்ஷன் வரைக்கும் உள்ள நடைபாதை ஆக்கிரமித்துள்ள அனைத்து வண்டி கடைகள், தள்ளுவண்டி கடைகள் அனைத்தையும் அகற்றியுள்ளோம். இது பொதுமக்களுக்கு மிகவும் சுற்றுலா வரக்கூடிய மக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சாலையில் உள்ள வாகனங்களையும் அகற்றுவதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் மேற்கொள்ளும். மாற்று அவங்க வியாபாரம் பண்ணிட்டு நடைபாதை கடைன்றது வியாபாரம் பண்ணிட்டு போறது தான். அது வியாபாரம் பண்ணிட்டு அவங்க போகலாம். அப்படிதான் பர்மனெண்ட்டாக வச்சுக்கூடாதுன்னு தான் அரசாங்கத்தோட எண்ணம். நோட்டீஸ்லாம் கொடுத்துருவோம். நோட்டீஸ் கொடுத்து தான் பார்த்தோம். அன்றைக்கி பதங்க மறுபடியும் நோட்டீஸ் கொடுத்து சொன்னாங்க. நோட்டீஸ் கொடுத்தா பாண்டிச்சேரி ஃபுல்லாகவே தொடர்ச்சியாக நடக்கும். புதுச்சேரி உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.